சத்யபாமா அவங்களோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக 20 லட்ச ரூபாய் தேவைப்படுது. அந்த நேரம் பார்த்து மேனேஜர் இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வல்கராக மெசேஜ் பண்ணுறாரு. இந்த மெசேஜ் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், உன்னோட ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சிட்டேன், நீ உன்னோட ஒய்ஃபுக்கும் சொசைட்டிக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டுக்கு 3 லட்ச ரூபாய் சென்ட் பண்ணிவிட்டு மீதி பணத்தை நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கால் வருது, 20 லட்ச ரூபாயும் அர்ஜுன்றவர் பே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி. அர்ஜுனும் சத்யபாமாவும் லவ் பண்ணியிருப்பாங்க. சத்யபாமா அப்பா கிட்ட இதை பற்றி பேசும்போது அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் சத்யபாமா இந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் சொல்கிறார், நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அதனால தான் அந்த பணத்தை சென்ட் பண்ணேன் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்போதைக்கு ஒரு கால் வருது அவங்க ஃப்ரெண்டு கிட்டே இருந்து. மேனேஜர் உன்னை பற்றி உன்னோட மாமியார் தப்பாக சொல்லி வச்சிருக்காரு, ஆனால் உன்னோட மாமியார் நான் அதை நம்பலை, என்னோட மருமக நீ என் பையனையும் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டா, அவள் சொக்கத்தவங்க அவள் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. என்னதான் மாமியார் திட்டினாலுமே வெளியில் விட்டு கொடுக்காதுன்னு வச்சுருப்பா. அந்த டைமில் பார்த்துட்டு முகமுடி போட்ட ஒருத்தன் வரான், அவன் தான் அந்த மேனேஜர். அவளை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியலை. ருத்ராஜன் காப்பாற்றிடுது. அவள்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். பூஜை ரூமில் தள்ளிவிடும் போது குத்துவிளக்கு குத்தி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பூஜை ரூமில் மட்டும் சிசிடிவி கேமரா இல்லாதனால அங்கே என்ன நடந்துச்சுன்றது தெரியல. சிசிடிவி கேமரா பார்க்கும்போது எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. சரிக்கா பூஜை ரூம்குள்ள என்ன நடந்துக்குன்னு கெஸ் பண்ணுறாங்க. ஆமாம், தீபமா தான் மேனேஜர் வச்சு கீழே தள்ளியிருப்பாங்க. பொண்ணுங்களோட வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிட்டே உனக்கு வைக்கமா இல்லையா, உன்ன மாதிரி ஆம்பளைங்க இருக்கக்கூடாது, உன்னோட மனைவிட்டு இருக்கிறதானே எல்லா பொண்ணுங்கள்ட்டையே இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரி, இப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், கடவுள் நேரில் வந்து உனக்கு உயிர் வேணுமா சத்யபாமா வேணுமா கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறான். சத்யபாமா தான் வேணும்னு அவன் சொல்ல உனக்கு கொள்றது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு குத்திடுறாங்க. சரிக்கா கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்குது, மேனேஜர் சேர்த்ததில் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் மாதிரி இந்த கேஸை முடிச்சிடுறாங்க.